சிவாய. மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர். மாஸ்டர் மெடிடேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேங்க மாஸ்டர். விபாசனாவோட இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டு காயானுபாசனா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேங்க மாஸ்டர். ஒரு 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேங்க மாஸ்டர். ஓரளவுக்கு மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்த முடியுது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு இதில் ஒரு ஒரு சின்ன ஒரு மைண்ட் லெவலில் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வந்திருக்கு மாஸ்டர். என்னென்னா, நீங்கள் இந்த விபாசனாக்கு ஒரு அர்த்தம் சொன்னீங்க இல்லைங்க மாஸ்டர், உள்ளதை உள்ளதுபடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இது வந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றங்க மாஸ்டர். இதுக்கு முன்னே மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய கற்பனைகள் இருக்கும். அதாவது நம்ம ஒரு தியானம் பண்ணுறோம், அப்போ இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு மைண்டில் இருக்கும். ஆனால் இப்போ அந்த எதிர்பார்ப்பே கொஞ்சம் கூட இல்லை. அந்த அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒரு மைண்ட் லெவலில் ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்குங்க மாஸ்டர். என்ன உள்ளது என்ன இருக்குது, ஒரு மூச்சோடும் போது என்ன ஃபீல் இருக்குது, அதை மட்டுமே வந்து உணரணும் அப்படின்ற அந்த உள்ளது என்னது அதை மட்டும் கவனிப்போம். நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் திங்க் பண்ண தேவையில்ல அப்படின்ற ஒரு மனநிலைமை வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மாற்றம் மாஸ்டர். அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நல்லா போகுதுங்க மாஸ்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாஸ்டர். ஸ்தூலமுக்கும் சூட்சமத்துக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் உதாரணம் சொல்லி எனக்கு புரிய வைங்க மாஸ்டர். எனக்கு இந்த ஸ்தூலம்னா என்னோட புரிதல் வந்து ஸ்தூலம்ங்கிறது நம்ம என்ன அப்படியே பருப்பொருளாக பார்க்குறோம் அப்படின்றது ஸ்தூலம். சூட்சமம் அப்படின்றது சூட்சமங்கிறதுக்கு இன்னும் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியலைங்க மாஸ்டர். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களா, நம்மளுக்கு வந்து புரியாத விஷயத்தை தான் வந்து நம்ம சூட்சமம்னு சொல்கிறோமாங்க மாஸ்டர். மாஸ்டர் அப்புறம் விட்னஸாக இருக்கிறத பற்றி எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு தேவைப்படுதுங்க மாஸ்டர். இப்போது தியானம் பண்ணும்போது சில எண்ணங்கள் தோணும்போது அதை வந்து நான் அப்படியே ஒரு கதை மாதிரி கண்டினியூ பண்ணுறது இல்லைங்க மாஸ்டர். அதை வந்து அப்படியே விட்டுறேன், அப்படி போ அப்படி சொல்லி விட்டுறேன். எந்த ஒரு விஷயங்கள் தோணுச்சுனாலுமே ஓகே போ அப்படின்னு சொல்லி விட்டுறேன். அதை அதுக்கு அதுக்கு மேலே ஒரு கான்சன்ட்ரேஷன் போட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணுறது இல்லை. இப்போ இது இதுதான் சாட்சியாக இருக்கிறதா, இதுதான் வந்து ஒரு விட்னஸாக இருக்கிறதா, இல்லை அந்த 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 தாட் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத கவனிக்கணுமாங்க மாஸ்டர். நான் நான் பண்ணுறது சரியா, இல்லை வந்து நான் இது இது வந்து மாற்றிக்கணுமாங்க மாஸ்டர் வேறு மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு இப்போ தியானம் பண்ணும்போது எனக்கு அந்த ஆளுங்க இதெல்லாம் வந்து இப்போது ஹியூமன்ஸ் இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ மைண்டில் வரமாட்டேங்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் எனக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதை தாண்டி எனக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு பிளேஸ் மேலே வருது. இப்போ அது வந்து ஒரு ஒரு இயற்கையான ஒரு விஷயங்கள் மேலே தான் வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் போகுது. லைக் ஒரு நல்ல ஒரு நேச்சராக இருக்கிற பிளேஸ் மாதிரி. இப்போ நம்ம கொல்லிமலைக்கு கூட போயிட்டு கராத்தே கேம்ப் பண்ணோம் இல்லைங்க மாஸ்டர், அந்த மாதிரி இடங்கள் வந்து மைண்டுக்கு வருது. இல்லை நம்ம இன்னும் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இடங்களுக்கு போயிருப்போம், அந்த மாதிரி இடங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக வருது. எங்கன்னா அங்கே தான் நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் லாஸ் ஆகிட்றேன். அப்படியே அந்த மைண்டை வந்து அந்த அந்த இடங்களில் வந்து ஒரு கற்பனையை யோசிக்கிற மாதிரி விஷயங்களுக்கு நான் மாறிடுறேன். ஸோ இதையும் தவிர்க்கணுமாங்க மாஸ்டர். இப்படி வரதையும் நான் வந்து தவிர்த்து அந்த அந்த எண்ணத்தை வந்து அப்படியே விட்டுட்டு வேற எதுக்கு போயிடணுமாங்க மாஸ்டர். நந்தகுமார் வணக்கம். விபாச்சனா பண்ணுங்கள். அந்த இன்ட்ரோ ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. ப்ராக்டிஸ் இன்ட்ரோ மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு நல்லா உங்களுடைய மனசில் நீங்கள் அதை உள்வாங்கிக்கிங்க. அப்போ இன்னும் தெளிவாக அது நல்லா விளங்கும். அடுத்து ஸ்தூலத்துக்கும் சூட்சுமத்துக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதாவது மரம் இருக்கு இல்லையா, மரம் வந்து ஸ்தூலம், கண்ணுக்கு தெரியுது. காற்று இருக்கு இல்லையா, காற்று வந்து சூட்சுமம், கண்ணுக்கு தெரியல. அதுக்காக காற்று இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ உடம்பு இருக்குது, கண்ணுக்கு தெரியாது, வந்து ஸ்தூலம். அதுக்குள்ளே உசிர் இருக்குது, அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? இல்லை. அதனால் உசிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? செத்து போய்ட்டு உசிர் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த உசிர் வந்து சூட்சுமம். அதுமாதிரி மனசு இருக்குது, மனசுனால தான் நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறீங்க. மனசு தொட்டு சொல்லுங்கிறீங்க. மனம் இங்கெல்லாம் எதையும் இயங்க முடியாது.
மனம் வந்து எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குங்கிறீங்க, மனம் ஒருநிலைப்படலைங்கிறீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்க. அப்போ மனதை நீங்கள் உங்களால் கண்ணில் பார்க்க முடியுதா? இருக்குது, இங்கே தான் இருக்குது, ஆனால் பார்க்க முடியாமல் இருக்குது. அதுதான் சூட்சுமம். அது நானோ டெக்னாலஜி. இப்போ ஒரு ஒரு டேட்டாவை பரிமாறல அன்றைக்கெலாம் வந்து எவ்வளோ ஒரு சிரமம் இருந்துச்சு இல்லையா? ஒரு டேட்டாவை வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச புதுசில் ஒரு டேட்டா பரிமாற ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போ ஒரு 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 சினிமா படத்தை நம்ம பார்க்குறோம், அது ஸ்தூலம், உங்கள் கண்ணுக்கு தெரியுது. அதே சினிமா படத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோன்லேருந்து என் ஃபோனுக்கு அனுப்புகிறீங்க. உங்கள் ஃபோனில் என் ஃபோனுக்கு வர்றது எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ஒரு ப்ளூடூத்லேயோ வேறு சமாச்சாரத்தில் அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஏரில் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது. அது சூட்சுமம். அதுக்காக இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் ஃபோனுக்கு என் ஃபோனுக்கு இடையில ஒரு 20 அடிக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கேருந்து இங்கே எப்படி வந்துச்சு? பொருளாக வரல. ஃபோன் உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா பொருளாக வந்தது. அது ஸ்தூலம். ஆனால் வருது. அதுக்கு பேர் சூட்சுமம். இருக்குது அங்கே. ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உணர முடியும். அதான் சூட்சுமம்னு சொல்கிறது. அடுத்ததாக நீங்கள் கேட்டுக்கிறது சாட்சி. சாட்சி பாவம்னு என்ன? மேலே சொன்னீங்களே உள்ளதை உள்ளபடி பார்க்குறேன்னு, அதுக்கு பேர் தான் சாட்சி பாவம். ரியாக்ஷன் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் சாட்சி பாவம். நடக்கிறத அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம், அதோட கற்பனையை வந்து நம்ம இட்டு கட்டி போயிடுறதில்ல. ஜஸ்ட் விட்னஸ். உங்கள் மைண்டு தானாகவே நேற்று பார்த்து ஒரு சினிமா படத்தை நடிக்குது. அதில் ஒரு நயன்தாராவோ யாரோ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகை வரான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஞாபகம் வருது உங்களுக்கு. அதை அப்படியே நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து கண்டினியூவாக போகாது. அதை விட்டுட்டு அதோடு நீங்கள் அட்டாச் ஆகிட்டிங்கன்னா அது உங்கள் கற்பனையில் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். நீங்கள் சொன்னீங்களே அந்த மாதிரி நேச்சுரல் அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு வருதுன்னு சொல்லி, அதெல்லாம் உங்களை கொண்டு போகிறதுக்கான விஷயம். சாட்சியை பார்க்கும்போது மனதை நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க. மனம் வந்து இவ்வளோ நாளாக தன்னை யாருமே அது சௌரியத்துக்கு செயல்பட்டுச்சு, யாரும் அடக்கலை. ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அதை விட்டுட்டீங்க, தண்ணி குட்டிலேருந்து நீங்கள் எடுத்து வளர்த்துறீங்க, சாப்பாடு ஊற்றி வச்சுருக்கீங்க, பால் ஊற்றி அது பாட்டுக்கு வந்து குடிச்சிட்டு ஓடுது, சுற்றுதுக்கு விளையாடுது, அங்கே போடுது, படுத்துருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் கழித்து அந்த நாய் என்ன பண்ணும், ரொம்ப அட்டகாசம் பண்ணுது, நாலு பக்கத்து வீட்டில் சொல்லணும், பிடிச்சி நீங்கள் கட்டி போட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, அது என்ன பண்ணும், பொழைச்சிக்கிட்டே கிடக்கும், பார்த்துருக்கீங்களா? இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை அதை கைத்தை எடுத்தீங்கனாலே இப்போ அது உங்கள் வீட்டுக்கே வராது, ஓடி போயிடும். வரும், படுத்திருக்கும், கைத்தை எடுத்தீங்கன்னா கட்டி போட்டு ஓடி போயிடும். அந்த நாய் தான் மனம்ங்கிறது. ஸோ இவ்வளோ நாளாக வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் அதுக்கு தேவையான தீனி கொடுத்து ஓணுங்கிற அளவு சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால் கட்டி போட விரும்புகிறோம். அப்போ நீங்கள் கைத்தை எடுத்து கட்டி போட்டு ஒரு தடவை தியானங்கிற கைத்தை எடுத்து கட்டி போட்டிங்கன்னா அடுத்த தடவை உஷாராயிக்கும். மீண்டும் நீங்கள் எப்போல்லாம் கைத்தை எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் அது என்ன பண்ணும், உங்கள்கிட்ட வராமல் ஓடும். அல்லது இந்த மாதிரியான அந்த இதெல்லாம் ரியாக்ஷன் உண்டு பண்ணும். அந்த இயற்கை காட்சியால் உங்களுக்கு மனம் உங்களை அடிமைப்படுத்துறதுக்கான எண்ணங்களை கிரியேட் பண்ணும். அது ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்ம அதில் ஈடுபட்டு போயிடுவோம். பின்னால் மீண்டும் மீண்டும் பயிற்சியில் என்ன பண்ணணும், நம்ம உள்ளதை உள்ளபடி பார்க்கணுங்கிற ஞாபகத்தை வச்சுக்கிட்டு எது தோன்றினாலும் சரி அதை வந்து நம்ம விட்னஸை வேடிக்கை பார்க்கணும். இப்போ மனம் வந்து நீங்கள் தியானம் பண்ணி உட்காந்துட்டீங்க, திடீர்னு உங்கள் மனம் என்ன பண்ணுன்னா ஒரு அழகான ஒரு சூழலில், ஒரு இயற்கை சூழல், ஒரு குகைக்குள்ள நீங்கள் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணணும், விஷுவலை கிரியேட் பண்ணணும். அதையும் நீங்கள் வேடிக்கை பார்க்கணும். உடனே மனம் என்ன பண்ணால் அந்த குகை அருமையாக இருக்க மாதிரி, ஆகா பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது, உள்ள ஒரு வெள்ளட்டு இருக்கிற மாதிரி, நீங்கள் அதில் கண்ண மூடி தியானம் பண்ணுற மாதிரி, அப்படி இந்த மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிச்சிடும். அதை தொடர விடாமல் ஜஸ்ட் அப்படி வேடிக்கை பார்க்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஒரு சில நேரம் தொடர்ந்து போயிடும். ஒரு 1/2 கழிச்சு தான் நமக்கு மறுபடியும் ஐயோ நம்ம தொடரணுமே, நம்ம பார்க்கணுமே தொடர்ந்து அப்படின்னு தோணும். மீண்டும் வந்து தியானம் பண்ணுவீங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் நீங்கள் அதோட போயிடுவீங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் தெரியும், சலுப்பாயிடும். ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து பயிற்சி பண்ண நீங்கள் அந்த பார்க்குற நேரம் அதிகமாகிக்கிட்டே போகும். கற்பனையில் மாட்டிக்கிட்டு போகக்கூடிய நேரம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் நீங்கள் கற்பனையில் பார்க்குறது ஃபுல்லாகவே குறைஞ்சி இது அதிகமாகிடும். அது நம்மளோட சிரத்தை, நம்மளோட முயற்சியால் கொண்டாடுறது. முயற்சி பண்ண இது இன்க்ரீஸ் ஆகும், அது டிக்ரீஸ் ஆகும். ஒரு கட்டத்தில் எல்லாமே நீங்கள் வேடிக்கை பார்க்குற சூழலுக்கு வந்துடும். அப்போ வந்து ஒரு ரியாக்ட் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்காது உங்கள்கிட்ட. கற்பனையில் கலந்து போகிற சமாச்சாரம் இருக்காது. என்ன புண்ணியம் செய்தேனோ